ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸில் ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான 6 மார்க் கொஷின். இந்த கொஷின் வந்து 10 மார்க்லேயும் அடிக்கடி கேட்பாங்க. ஒரு ரீட்டைல் வந்து செரீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாரு. ஒரு கடைக்காரர் செரீஸ் வாங்குறாரு. 50 ரூபாய்க்கு வாங்கி அதை 80 ரூபாய்க்கு விற்கிறாரு. அந்த செரீஸில் மிச்சமாகிற செரீஸ் வந்து ஒரு நாளைக்கு 50 ரூபாய்க்கு ஒரு கேஸ் வாங்கி அந்த கேஸை ஒரே ஒரு கேஸை வந்து 80 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஒரு கேஸில் நிறைய செரீஸ் இருக்கும். அந்த கேஸை வந்து 80 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போது அதுலேருந்து அன்சோல்டு செரீஸ் வந்து நம்மளுக்கு ஒரு நாளைக்கு டிஸ்போஸ் ஆகிற வேல்யூ வந்து 20 ரூபாய்க்கு வேஸ்ட் ஆகுது. ஸோ மறுநாள் காலையில் 20 ரூபாய்க்கு அவர் வந்து 20 ரூபா மதிப்புள்ள செரீஸை வந்து அவர் குப்பையில் போட்டுடுறாரு. ஸோ 20 ரூபா லாஸ் ஆகிறது. ஒவ்வொரு நாளைக்கு 20 ரூபா அப்படின்ற மாதிரி லாஸ் ஆகுது. இந்த மாதிரி முதல் 15லேருந்து 18 கேசஸ் எப்படி விற்றுருக்கு அப்படின்றத அவர் வந்து 120 நாளைக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு. முதல் 120 நாளில் கடைசி 120 நாளில் 15லேருந்து 18 கேசஸ் விற்றுருக்கு. அதை ஒரு ரேஞ்சாக அவர் வந்து கொடுத்துருக்காரு. கேசஸ் வந்து 15 இருக்கும்போது 15 விற்கும்போது 12 நாளில் 15 கேசஸ் விற்றுருக்கு. அதுக்கப்புறம் 12 நாளில் 16 கேசஸ் விற்றுருக்கு. அதுக்கப்புறம் 12 நாளில் 48வது நாளில் 17 கேசஸ் விற்றுருக்கு. அதுக்கப்புறம் 36வது நாளில் 18 கேசஸ் விற்றுருக்கு. இந்த மாதிரி 12 நாளைக்கு ஒரு தடவை கேசஸ் இப்படி விற்றுருக்கு. ஸோ இந்த கணக்கை வச்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, எவ்வளோ கேசஸ் அவர் வாங்கி விற்றா அவருக்கு வந்து அவருக்கு வந்து ப்ராஃபிட்டை வந்து மேக்ஸிமைஸ் பண்ண முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம முதல்ல ஸ்டேட்ஸ் ஆஃப் நேச்சர் யார், நம்மளோட பே ஆஃப் மேட்ரிக்ஸ் ஃபார்முலா படி ஸ்டேட்ஸ் ஆஃப் நேச்சர் யார், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் யார், ப்ராபபிலிட்டி என்னது அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்ஸ் ஆஃப் நேச்சரை வந்து அவர் எவ்வளோ வாங்கணும் அப்படின்றத ஸ்டேட்ஸ் ஆஃப் நேச்சர்னு வச்சுக்கிறோம். அவர் மக்கள் எவ்வளோ டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம ஸ்டேட்ஸ் ஆஃப் நேச்சர்னு வச்சுப்போம். ஸோ கடைசி 120 நாளோட கணக்குப்படி பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 15லேருந்து 18 வரைக்கும் விற்குது. ஸோ அந்த கணக்கை இந்த 16, 17, 18 இந்த 4 கணக்கையுமே நம்ம வந்து டிமாண்டுன்னு எடுத்துப்போம். ஸோ ஒரு நாளைக்கு 15, ஒரு நாளைக்கு 16 அந்த மாதிரி டிமாண்டுன்னு எடுத்துப்போம். டெய்லி லைக்லி டிமாண்ட் வந்து 15 to 18 எடுத்துக்கிறோம். அண்ட் அதே போல் ஸ்டேட்ஸ் ஆஃப் நேச்சரும் அவர் எவ்வளோ வாங்கணும் அப்படின்ற கணக்கும் வந்து ஆல் பாசிபிள் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனும் நம்ம வந்து இதே நம்பர்ஸ்லேயே எடுத்துப்போம். ஏன்னா டிமாண்ட் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தானே அவர் வாங்கணும். ஸோ அதனால் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனுமே நம்ம வந்து இதவே எடுத்துப்போம். இந்த 15, 16, 17, 18 எடுத்துப்போம். இப்போ என்ன பண்ணணும், ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் பண்ணணும். ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் டேஸ் சோல்டு, எத்தனை நாளில் விற்றுருக்கு அண்ட் எவ்வளோ பொருள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் ஆஃப் நேச்சர் 15 இருக்குது, 15 பொருள் விற்றுருக்கு அப்படின்னா அது எத்தனை நாளில் விற்றுருக்கு டிவைடட் பை அது எவ்வளோ நாள் மொத்தம் எத்தனை நாள் இருந்திருக்கு அப்படின்றத வச்சு கணக்கு பண்ணணும். ஸோ 12 நாளில் 120 நாளில் 12 நாளில் 15 கேஸ் விற்றுருக்கு. ஸோ 15 ஸ்டேட் ஆஃப் நேச்சர் இருக்கும்போது 15 டிமாண்ட் இருக்கும்போது டிமாண்ட் 15 இருக்கும்போது நம்மளுடைய ப்ராபபிலிட்டி வேல்யூ 12/120 வரும், இஸ் ஈக்குவல் டு 0.1 வரும். இதே மாதிரி n இஸ் ஈக்குவல் டு 16 இருக்கும்போது நம்மளுடைய ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து 24/120 0.2. அந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே ஃபைண்ட் பண்ணி ஒரு ப்ராபபிலிட்டி அண்ட் டிமாண்ட் டேபிள் நம்ம வரைஞ்சிடுறோம். இந்த டிமாண்ட் டேபிள் அண்ட் ப்ராபபிலிட்டி டேபிள் வச்சு நம்ம கண்டிஷனல் பே ஆஃப் வேல்யூஸை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டிஷனல் பே ஆஃப் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு டோட்டல் சேல்ஸ் மைனஸ் ரெவென்யூ காஸ்ட் தேவைப்படும். டோட்டல் சேல்ஸ் ரெவென்யூ மைனஸ் டோட்டல் காஸ்ட்ன்ற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம் பே ஆஃப்க்கு. ஸோ இங்கே வந்து டோட்டல் சேல்ஸ் ரெவென்யூன்னு சொல்லும்போது மார்ஜினல் ப்ராஃபிட் இன்ட்டு
இங்கே வந்து டோட்டல் சேல்ஸ் ரெவன்யூ சொல்லும்போது நம்ம பே ஆஃப் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு கண்டிஷனல் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு மார்ஜினல் ப்ராஃபிட் இன்டூ கேசஸ் சோல்ட் அண்ட் மார்ஜினல் லாஸ் இன்டூ கேசஸ் அன்சோல்டுன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். மார்ஜினல் ப்ராஃபிட்டை எப்படி கால்குலேட் பண்ணணும்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். மார்ஜினல் லாஸை வந்து காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் வேஸ்ட் சால்வேஜ் வேல்யூ அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும். லாஸஸ் ஆன் அன்சோல்டு கேஸ். ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து அவர் எவ்வளோக்கு விற்றுருக்காரு 80 ரூபாய்க்கு, எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு 50 ரூபாய்க்கு, 80 மைனஸ் 50 30 ரூபா. அண்டு அதே மாதிரி மார்ஜினல் லாஸ் வந்து அவர் 50 ரூபாய்க்கு வாங்கி 20 ரூபாவை வேஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதோடைய வேல்யூவும் 30 ரூபா. சால்வேஜ் வேல்யூலேருந்து காஸ்ட் ப்ரைஸை மைனஸ் பண்ணால் காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து சால்வேஜ் வேல்யூ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 30 கிடைக்குது. இந்த மார்ஜினல் ப்ராஸும் மார்ஜினல் லாஸ் வேல்யூவும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 30 இன்ட்டு கேசஸ் சோல்டு, 30 இன்ட்டு கேசஸ் அன்சோல்டு. ஸோ கேசஸ் சோல்டுன்னு சொல்லும்போது நம்ம எவ்வளோ கேசஸ் விற்றுருக்கோம் அப்படின்றத இந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் நேச்சர்னு எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ நம்பர் ஆஃப் கேசஸ் சோல்டுன்னு சொல்லும்போது 15 16 17 18. ஸோ இதில் வந்து ஏதாவது ஒன்றா தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து அதை வந்து ஸ்டேட் ஆஃப் நேச்சர்னு எடுத்துக்கிறோம். ஸோ அடுத்தது நம்ம விற்க போகிறது அது ஸ்டேட் ஆஃப் நேச்சர் ஆர் என்னன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டேட் ஆஃப் நேச்சர் எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் கேசஸ் அன்சோல்டை வந்து நம்ம இப்போ நம்மளுக்கான டிமாண்ட் வந்து என் டிமாண்ட் இருக்குது அப்படின்னா அதிலேருந்து எவ்வளோ நம்ம விற்றுருக்கோமோ அதை வந்து கழிச்சிட்டோன்னா நம்மளுக்கு எவ்வளோ விற்கலைன்றது தெரிஞ்சிடும். ஸோ எவ்வளோ விற்றுருக்கோன்றது பர்ச்சேஸ் பண்ணதை வச்சு நம்ம மைனஸ் பண்ணிடலாம். ஸோ நம்பர் ஆஃப் கேசஸ் சோல்டுலேருந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டேட்ஸ் ஆஃப் நேச்சர் 30ன்னு தெரிஞ்சிடும். ஸ்டேட்ஸ் ஆஃப் நேச்சர் n-sன்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இதை வந்து எஸ்ஸுடைய வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n இருக்கும்போது, அதாவது ஸ்டேட் ஆஃப் நேச்சர், அதாவது நம்ம வாங்க வேண்டியது நம்மளோட டிமாண்டை விட கம்மியாகவோ ஈக்குவலாகவோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம 30 இன்ட்டு டிமாண்டுன்ற 30 இன்ட்டு ஸ்டேட்ஸ் ஆஃப் நேச்சரை வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம போட்டுக்கலாம். 30 இன்ட்டு ஸ்டேட்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனை எஸ்ன்னு டினோட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ நம்ம எவ்வளோ வாங்கணுன்றது கூட 30யை நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு வந்து எஸ் வந்து கிரேட்டர் தென் என்ன இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாங்க வேண்டிய அமௌண்ட் வந்து வாங்க வேண்டிய செரிஸ் வந்து டிமாண்டை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா 60n மைனஸ் 30sன்ற ஃபார்முலாவில் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து கேசஸ் சோல்டு MP இன்ட்டு கேசஸ் சோல்டு ML இன்ட்டு கேசஸ் அன்சோல்டை வச்சு தான் இது வந்து டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படின்றதும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். இப்போது பொதுவாக கேசஸ் எத்தனை விற்றுருக்கு அப்படின்றது எஸ். இப்போது கேசஸ் அன்சோல்டுன்னு வரும்போது நம்மளுக்கு ஸ்டேட்ஸ் ஆஃப் நேச்சர் எஸ்ஸை விட என்னை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த வேல்யூ அப்போ கேசஸ் விற்காமல் போனது எதுவுமே இருக்காது. ஸோ 0ன்னு ஆகிடும். ஸோ அந்த டேர்ம் 0ன்னு ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து எஸ்ஸுடைய வேல்யூவே இல்லை. கேசஸ் எல்லாமே விற்றுருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 30s தான் வந்து நம்மளுடைய ஃபார்முலா. எஸ்ஸுங்கிறது நம்ம வாங்கி வச்ச பொருள், என்னங்கிறது நம்மளுக்கு டிமாண்ட் வந்தது. இன்கேஸ் நம்ம வாங்கி வச்ச பொருளுக்கு இணையாகவோ அல்லது நம்ம வாங்கின பொருளை விட அதிகமாகவோ டிமாண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாங்கினது எல்லாமே காலி ஆயிரும் இல்லையா. ஸோ அப்போது விற்காதது எதுவுமே வாங்கினது எதுவுமே விற்காமல் போயிருக்காது. ஸோ அப்போது கேசஸ் அன்சோல்டுன்னு வரும்போது அது 0 ஆயிரும். இப்போது இன்கேஸ் நம்மளுடைய ஸ்டாக் வந்து மிச்சமாகியிருக்கு அப்படின்னா நம்ம வாங்கினது வந்து
டிமாண்டை விட அதிகமாக நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா எஸ் வந்து கிரேட்டர் தேன் என் ஆயிரும். ஸோ டிமாண்டை விட அதிகமாக வாங்கிட்டோம், நிறைய இப்போ செரிஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்குன்னா நம்மளுடைய இது வந்து ஸ்டாக் வந்து அதிகமாக மிச்சமாயிருக்கும். ஸோ மிச்சமான ஸ்டாக்கை வந்து 30 × S மைனஸ் 30 × n மைனஸ் எஸ்ன்னு நம்ம S மைனஸ் என்னன்னு நம்ம கேல்குலேட் பண்ணும்போது 30n + 30n வந்து 60n ஆயிரும், மைனஸ் 30s ஆயிரும். ஸோ இப்படி தான் கண்டிஷனல் ப்ராஃபிட்டோடைய ஃபார்முலா வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது பே ஆஃப் வேல்யூஸை எப்படி மேட்ரிக்ஸில் போடணுன்றது தான். இப்போ நம்ம டேப்லர் காலத்தில் ஒவ்வொன்றா போடுவோம். 15, 16, 17, 18ன்றது டிமாண்ட். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி, அதாவது கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து S = 15, 16, 17, 18. இந்த மேலே இருக்கிற காலமும் ரோவும் மேலேயும் கீழேயும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருந்தா 0.10, 0.20, 0.30 ஒவ்வொரு டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராபபிலிட்டி அசைன் பண்ணிட்டோம். இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி கேல்குலேஷனுக்குள்ளே வருவோம். பே ஆஃப் வேல்யூ கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ராட்டஜி வந்து 15 அண்டு டிமாண்ட் வந்து 15 இருக்குது. அப்போது நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து, அதாவது வாங்கி வச்சுருக்கிறது வந்து டிமாண்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருக்கும் போது நம்ம 30 × S ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நம்ம வாங்கி வச்சது வந்து டிமாண்டை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா, நம்ம வாங்கி வச்சது வந்து டிமாண்டை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா 16 வந்து 15 விட பெருசு. ஸோ 15 விட பெருசுன்னும் போது நம்ம அதுக்கும் 30 × S ஃபார்முலா தான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இந்த S = 15 வரும்போது n வந்து எண்ணில் இருக்கிறது எல்லாமே கண்டிப்பாக பெருசாகவோ இல்லை ஈக்குவலாகவும் தான் இருக்கணும். ஸோ இந்த ரோ ஃபுல்லாகவே, இந்த காலம் ஃபுல்லாகவே நம்ம 30 × S வச்சு கண்டுபிடிச்சிடும். ஸோ 30 × Sன்னு சொல்லும்போது 30 × 15, 16க்கு பதிலாக 30 × 15, 30 × 15, 30 × 15 போட்டு எல்லாமே வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். $30 × S ஃபார்முலா சப்ஸ்டிடியூட் பண்ணி, ஸோ 30 × Sன்னு போட்டு நம்ம எல்லாத்துலேயுமே 30 × 15 போட்டு 450, 450, 450, 415 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 16க்கு வரும். 16 வந்து எஸ்ஸை விட பெருசு. ஸோ எஸ்ஸை விட பெருசுன்னும் போது நம்ம வந்து 60n - 30s வந்து போடணும். 60n - 30s வரும்போது 420 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ என்னுடைய வேல்யூ 15 அண்ட் எஸ்ஸுடைய வேல்யூ 16. இதே மாதிரி நம்ம மற்றதுக்கும் கேல்குலேட் பண்ணோம்னா 16 வந்து 15 விட பெருசு, 16 வந்து 18 விட பெருசு. ஸோ அதுக்குமே 60n - 30s ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 16 வந்து 16க்கு ஈக்குவல்ன்றதுனால நம்ம 30s ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். 17 வந்து 16 விட பெருசுன்றதுனால நம்ம 30s ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி எல்லாத்துக்குமே 30sன்னு ஃபார்முலா போட்டு 30 × 16 கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறமா 17 விட 16 வந்து 17 விட 16 வந்து சின்னதுன்றதுனால 60n × 30s ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து 415 கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம டேப்லர் காலம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ கண்டுபிடிச்சிட்டு இப்போ கண்டிஷனல் பே ஆஃப் மேட்ரிக்ஸ் வரைஞ்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெக்டட் மணி ட்ரீ வேல்யூ ஃபைன் பண்ணணும். எக்ஸ்பெக்டட் மணி ட்ரீ வேல்யூ ஃபைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம முதல்ல வந்து எல்லாத்துக்குமே ப்ராபபிலிட்டி அசைன் பண்ணணும். ஸோ எல்லாத்துக்குமே ப்ராபபிலிட்டி அசைன் பண்ணும்போது 0.10 அந்த ரோவில் இருக்கிற மற்ற பே ஆஃப் வேல்யூஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இந்த ரோவில் இருக்கிற 0.2 எல்லா பே ஆஃப் மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும், பே ஆஃப் வேல்யூஸையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ரோலையும் அந்த ரோவில் இருக்கிற ப்ராபபிலிட்டி வச்சு அந்த ரோவில் இருக்கிற எல்லாரையுமே அந்த ப்ராபபிலிட்டியை வச்சு மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு இப்போது எக்ஸ்பெக்டட் மணி ட்ரீ வேல்யூவோட ஃபார்முலா என்ன, இந்த ரோவில் இருக்கிற இந்த காலம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் S = 15ன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி காலம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த காலமில் இருக்கிற எல்லாத்தையுமே ஆட் பண்ணி
ப்ராபபிலிட்டியோட மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே ப்ராபபிலிட்டியோட மல்டிப்ளை பண்ணியிருக்கு. ஸோ இந்த மல்டிப்ளை பண்ண வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 450 கிடைக்குது. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து சமேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து எக்ஸ்பெக்டட் மனிட்டரி வேல்யூ பொறுத்த வரைக்கும் எது மேக்ஸிமமாக இருக்கோ அதுதான் வந்து நம்மளுக்கு ஆப்டிமல் டெசிஷன். ஸோ இங்கே வந்து மேக்ஸிமமாக இருக்கிறது 486. ஸோ 486 இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ ரீட்டெயிலர் ஷுட் பர்ச்சேஸ் 17 கேசஸ் பர் டே. 486க்கு நேராக வந்து 17 தான் எக்ஸ்பெக்டட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம என்னென்னு சொல்லியிருந்தோம், எவ்வளோ வாங்கணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ 17 பீசஸ் வாங்கினாருன்னா கண்டிப்பாக வந்து அவருக்கு லாபங்கள் நிறையவே இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லாரி ஹைரிங் ப்ராப்ளம். ஸோ இந்த லாரி ஹைரிங் ப்ராப்ளமும் எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷினு. ஸோ இதோட கொஷினை நம்ம ஒரு வாட்டி பார்த்துருவோம்.